இந்த ஸ்பெஷல் அரைச்சி வச்ச பொரிச்ச கோழி வறுவல் ஒரு டைம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க எப்ப சிக்கன் எடுத்தாலும் இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்தலாம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ. மீடியமான தீயில ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சூடு ஏறும் போது 5 காஷ்மீர் மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து பீஸா மீடியமான சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடர் இதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. சிக்கன்ல தண்ணி இல்லாம பாத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலால இருந்து 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்து பொடியை நறுக்கி இருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி கொஞ்சமா, பொடியை நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமா, இதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கன்ல உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ லைட்டா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறட்டும். சூடானதுக்கு அப்புறம் மீடியமான தீயில வச்சிடுங்க. பாருங்கம்மா, எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கு. இப்போ ஒரு பீஸா எடுத்து சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதே போல இருக்கிற சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஸ்பெஷல் பொரிச்ச கோழி வறுவல் ரெடி.